முருகாண்டு எழுத்த காணாதல ஒரு ஏதோ ஒரு குறை இருக்கு. 6 மாதங்களுக்கு பின்னராக குறைந்த மாற்றங்களோடு அந்த அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம். நல்லூரானுடைய ராஜகோபுர தரிசனம் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பின்னராக 6 மாதமாக புனரமைப்பு பணிகளில் இருந்த அந்த முன் வாயில் ராஜகோபுரமானது இன்றைய நாளில் கும்பாபிஷேகம் கலசங்களுக்கான புனருத்தாபன கும்பாபிஷேகம் வந்து நிகழ இருக்குது. ஒரு இன்றைக்கு தான் நிறைந்த மகிழ்ச்சியில் இருக்குது. 2 நாளாக வந்து அந்த கோபுரத்தினுடைய தரிசனத்தை காணாமல் வந்து ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து காலையில் வந்து வணங்கிட்டு போனாலும் அந்த கோபுர தரிசனம் அந்த முருகாண்டு எழுத்த காணாதெல்லாம் ஒரு பெருங்குறை மாதிரி இருக்கும். இன்றைக்கு நிறைந்த மாற்றங்களோடு அந்த கோபுரம் வந்து கும்பாபிஷேகம் காணுது. என்னென்ன மாற்றம் இருக்குதுன்றதை வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம். அதோட இந்த கோபுரம் ஒரு அடையாளமாகவே திகழக்கூடியது. யாழ்ப்பாணத்துக்காகவும் தமிழர்களுடைய ஒரு அடையாளமாகவும், குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய கடவுச்சீட்டில் கூட இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய முகப்பு கோபுரம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு சிறப்பான விஷயம். அப்படியாக இன்று நாள் இடம்பெறக்கூடிய இந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நேரம் காலையில் 5:15 உள்ளே வந்து கும்பங்களுக்கான பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம். ஆனால் இன்னும் முடிந்ததுக்கு பிறகு தான் மிக அழகாக வந்து இந்த ராஜகோபுரத்தினுடைய தரிசனத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இங்கால ஓம் சரவண பவ என்ற அந்த எழுத்து பெருமானுடைய ஓம் சரவண பவ அப்படியாக நிறைந்த அடியவர்கள் காலையிலே வந்து இந்த வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். விழாக்குளம் பொழுது நல்லூர் நாளைய நாளில் கொடியேற்றம் 10 மணிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு கொடியேற்றத்தோடு நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய மகோற்சவங்கள் வந்து ஆரம்பமாகுது என்றது குறிப்பிடத்தக்க விடும். அப்படியாக இன்றைய காலையில் இந்த கலச கும்பாபிஷேகங்களோட அதன் பின்னர் கொடிச்சியில் எடுத்து வரப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் கூட இருக்குது. தொடர்ந்து நீங்கள் காணொலி வாயிலாக அந்த விஷயங்களை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயம் தொடர்பான மகோற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் காணொலிகளை வந்து நான் பதிவேற்றுவேன். முருகப்பெருமானுடைய அருளை வந்து இந்த காணொலி வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடங்கள் எல்லாம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கொண்டு வந்து போட்டு குமிச்சு விழாக்குளம் போன்றிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறோம். சுவாமி வெளியால் விளம் வருவாரா இல்லாட்டி கும்பங்கள் மட்டும்தான் வெளி வீதியில் விளம் வந்து அபிஷேகம் இடம்பெறுமான்றது தெரியல. 6:15 அபிஷேகம் இடம்பெறும் என்ற மாதிரியாக குறிப்பிட்டிருக்கணும். தொடர்ந்து நாங்கள் இடம்பெறக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கக்கூடியது தெற்கு வாயில் ராஜகோபுரத்துக்கு அண்மித்ததாக. தெற்கு வாயில் ராஜகோபுரத்துக்கு முன்னால் சண்முகருக்கு முன்னால் தான் பார்த்திங்கன்னா கலசங்களுக்கான கும்பங்களுக்கான அந்த பூஜை வந்து உள்ள இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த அந்த காட்சியில் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஆனால் இரவு என்றபடியால் அந்த காட்சியில் வந்து தெரியலை. காலை பொழுதுனுடைய என்ன முடிஞ்சிருந்தால் அந்த காட்சியில் வந்து காண்பித்திருக்கலாம். ஆனால் உள்ள இடம்பெறக்கூடிய அந்த காட்சியில் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்படியாக இப்போ மிளவும் ஆலயத்தின் முன்றல் பகுதிக்கு வந்துட்டு உள்ளக்கு பூஜை இடம்பெற்று வசந்த மண்டப பூஜை கூட இன்றைய நாளில் இடம்பெற இருக்குது. சுவாமி இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். போலீஸாருடைய வாகனம் வந்து கடமையில் ஈடுபடுவதற்காக போலீஸார் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இன்றைய நாளில் சுவாமி வளமையாகவே இங்கே ஆலயத்திற்கு உள்ளே பார்த்திங்கன்னா பள்ளியறை பூஜைக்கு பள்ளியறைக்கு செல்லக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை உடனாக இன்றைய நாளில் வெளியில் வர இருக்கிறார். வெள்ளி மயில் வாகனம் மாதிரி அழகாக இன்றைய நாளில் வெளியில் வர இருக்கிறார். அந்த காட்சிகள் எல்லாமே தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலயத்திற்கு உள்ளே இருந்து அங்கே வசந்த மண்டப பூஜை ஆரம்பமாகிட்டது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே கும்பங்கள் ஆலயத்தினுடைய வெளிவீதியை விளம்பெறுவதற்காக அங்கே சுமந்து வரக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள். எடுத்து வரக்கூடிய அந்த காட்சி நல்லூர் பிரசன்ன குருக்கள் அவர்களுடைய அந்த தலைமையில் கும்பங்கள் சுமந்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்கள்.
தவில் நாதசுரங்கள் முழங்க அங்கே சிறப்பாக பக்திபூர்வமாக காலை பொழுதினிலே சூரிய உதயத்தோட இந்த கலசங்களுக்கான அபிஷேகம் வந்து நிகழ இருக்குது. நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தான ராஜகோபுர புனருத்தாபன கலசாபிஷேகம் காட்சிகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி கோயிலுடைய பிரதான ராஜகோபுரத்தினுடைய கலசம் புனருத்தாபனம் செய்யப்பட்டு பிரதான ராஜகோபுரம் புனருத்தாபனம் செய்யப்பட்டு அதற்குரிய கலசங்களுக்கான அபிஷேகம் இடம்பெற இருக்குது. 4ஆம் ரகுநாத மாப்பான முதலியாரால் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டு இன்றும் 11வது தேவஸ்தான அதிகாரியால் இன்று புனருத்தாரணம் செய்து கலசாபிஷேகம் இடம்பெறுகிறது என்பதும் இங்கே ஒரு சிறப்பான விஷயம். அப்படியாக இப்பொழுது கலசங்கள் கொண்டு வரப்பட்டு மேலே, அதாவது கோபுரம் இருக்கக்கூடிய மேல் பகுதிக்கு கலசங்கள் எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. குறிப்பாக ரகுநாத மாப்பான முதலியாரால் தான் பார்த்திங்கன்னா இந்த கோபுரமானது அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்குது. அதனைத் தொடர்ந்து 11வது தேவஸ்தான அதிகாரியாக இப்பொழுது இருக்கக்கூடிய சயந்தன மாப்பான முதலியார் அவர்களால் வந்து இந்த புனருத்தாபனம் செய்யப்பட்டு கலசாபிஷேகம் இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகள் தான் இன்றைய நாளில் பார்த்து கொண்டிருக்கோம். அப்படியாக இறைந்த அடியவர்கள் வருகை தந்து இந்த காலை வேளையில் நாளைய தினம் கொடியேற்றம், இன்றைய நாளில் இப்படியான ஒரு காட்சியை பார்க்க கொடுத்து வைக்கணும். அப்படியாக காட்சியை காண்பதற்கு வந்திருக்கிறார்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா வசந்த மண்டப பூஜை என்ற விஷயத்தை கொண்டு சுவாமி வெளிவீதி விளம் வந்து இப்பொழுது இங்கே அழகாக அங்கே வெள்ளி மயில் ஜொலிக்க அங்கே நீங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமானும் ஒரு அற்புதமான அலங்காரத்தில் இன்றைய நாளில் வெள்ளி மயிலேறி வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியில் பார்க்குறீங்கள். நாளைய நாளில் இருந்து எங்களுடைய அலங்கார கந்தன் தங்கவேல் பெருமான் நாளைய நாளில் இருந்து மாலை வேளை வெளிவீதி விளம்பெறுவார். அந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம். காலையில் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதிகளில் விளம்பெறுவார். நாளைய தினம் சிறப்பாக கொடியேற்றத்தின் பொழுது முருகப்பெருமான் விநாயக பெருமான் என சிறப்பாக நாளைய நாளில் எழுந்தருள்வார்கள். தங்க மயில் வாகனங்களையும் தங்க ரிஷப வாகனத்திலையும் வந்து சுவாமி எழுந்தருளி வரக்கூடிய தங்க அன்ன வாகனத்தில் தேவியர் இருவரும் எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் அதி அற்புதமாக இருக்கும். ஆலயத்தினுடைய உட்பகுதியில் அந்த காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இங்கே வெள்ளி மயிலேறி அங்கே நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு முருகப்பெருமான் வந்து ஒரு சிறிய கிண்ணம், அதாவது ஒரு சிறிய ஒரு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நீர் கொண்டு செல்லப்படுகின்றது ராஜகோபுரத்திற்கு. இங்கே இருந்து முருகப்பெருமான் சுமந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த நீர் வந்து அங்கே ராஜகோபுரத்தினுடைய அபிஷேகத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த காட்சியில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ராஜகோபுரத்திற்கு முன்னால் வந்து முருகப்பெருமானுடைய அந்த அற்புத காட்சி. 6 மாதமாக நான் இந்த காட்சியை பார்க்கல. இந்த ராஜகோபுரத்தினுடைய அழகர் தரிசனம் செய்தாலும் அந்த கோபுரத்தினுடைய தரிசனத்தை பார்க்காமல் இருக்கிறது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். இன்றைய நாளில் அந்த குறை நீங்குது. இன்றையிலிருந்து நாங்கள் பொலிவாக முருகப்பெருமானுடைய அந்த முருகா என்ற அந்த எழுத்தோடு சேர்ந்த நாமத்தை வந்து வணங்கக்கூடிய மாதிரி இருக்கும். கலசங்கள் ஜொலிக்குது, கலசங்களுக்குரிய மாலைகள் அணிவிக்கப்படுகிறது. அங்கே கும்மநீர் ஊற்றப்படக்கூடிய காட்சி நெருங்கி கொண்டிருக்குது, நேரம் நெருங்கி கொண்டிருக்குது. இங்கே ராஜகோபுரத்தில் கூட பல மாற்றங்கள் இடம்பெற்றிருக்குது. அந்த விஷயங்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். குறிப்பாக ஆறுமுக சுவாமியினுடைய ஒரு புதிதாக ஆறுமுக சுவாமியாரை அங்கே அங்குரார்ப்பணம் செய்திருக்கிறார்கள். அந்த காட்சியில் நான் உங்களை காண்பிக்கின்றேன்.
நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆறுமுக சுவாமி புதிதாக இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடியன்னு சொல்லப்படக்கூடிய ஆறுமுக சுவாமி அங்கே நீங்கள் பார்க்கலாம். கிரீடம் எல்லாம் அணிந்தவராக அருகிலே தேவர்கள் எல்லாமே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய வகையில் அந்த ஆறுமுக சுவாமியினுடைய காட்சி அங்கே கோபுரத்தில் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் இங்கே நிகழ்ந்து இருக்குது. அவற்றை தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகள் வாயிலாக சிறப்பாக என்னென்ன மாற்றம் இருக்குது என்றதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்படியாக இப்பொழுது நான் முன்னர் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த முருகப்பெருமான் கொண்டு வரக்கூடிய அந்த தீர்த்தமானது மேலே எடுத்துச் செல்லப்பட்டு கலசங்களுக்கு அபிஷேகத்துக்காக எடுத்துச் செல்லப்படும் என்று அந்த காட்சி தான் இப்பொழுது அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். கீழே இருந்து கயிறுகள் மூலமாக கோபுரத்துக்கு ஒரு இணைப்பு செய்யப்பட்டிருக்குது. அந்த கயிறுகள் மூலமாக கீழே இருந்து அந்த நீரானது மேலே எடுத்துச் செல்லப்பட போகின்றது. அந்த காட்சியை நீங்கள் இப்போ இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். அங்கே மேலே நீர் எடுத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அப்படியாக இப்பொழுது கலசங்களுக்கான அபிஷேகம் இடம்பெறக்கூடிய அந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. 6:15 சரியாக 6:15 மணியோசை நல்லூரானுடைய மணியோசை ஒலிக்கும் பொழுது அங்கே கலசங்களுக்கான நீர் ஊற்றப்பட்டு சிறப்பாக அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும்.
அபிஷேகம் இடம்பெற்ற காட்சியில் பார்த்துருப்பீங்க. மீளவும் சுவாமி ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியில் பாருங்க. அப்படியாக இன்றைய நாளில் இந்த நிகழ்வோடு இந்த காணொலி நிறைவு செய்கின்றேன். இன்னும் ஒரு நிகழ்வு இருக்கின்றது, குடிச்சியில் எடுத்து வரக்கூடிய அந்த காட்சி. மற்ற காணொலி வாயிலாக அந்த விஷயங்களை பார்ப்போம். மாலை வேளையிலே வைர உற்சவம் இருக்கின்றது, அந்த காட்சியை வந்து இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தொடர்ந்து இனி வரக்கூடிய காணொலிகள் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய மகோற்சவம் தொடர்பாகவும் நல்லூரானுடைய சிறப்புகள் தொடர்பாகவும் அவையும் தொடர்ந்து இணைஞ்சிருங்கோ. மற்றும் ஒரு காணொலியில் நல்லூரானுடைய சிறப்புகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.